Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD 3391 டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கான்செப்டை ரீகால் பண்ணுறதுக்கும் தேவையான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வரையும் சொல்கிறதுக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்ட் சியில் கூட கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஷின். ஸோ ER மாடல், ஓகேவா, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா, இந்த क्वेश्चनல முதல்ல இந்த வீடியோல ER மாடல்னா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ஒரு ER மாடலை நீங்க இதுல பாத்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ எப்படி எந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி நம்ம ER மாடலை டிராப் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ER மாடல்னா என்னன்னு பார்க்கலாம். ER மாடல் மீன்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஹை லெவல் டேட்டா மாடல் ER மாடல் அப்படின்றது. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல், ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி மாடல். ஓகே, இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அவர் டேட்டா, அதாவது நம்மளுடைய டேட்டாவை ஒரு விஷயத்தை தியரிட்டிக்கலா பார்க்கறத விட டயக்ராமேட்டிக்ல பார்த்தா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் இந்த ER மாடல். ஒரு விஷயத்தை என்னுடைய டேட்டா பேஸை நான் தியரியா சொல்லாம ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல என்னோட டேட்டா எலிமெண்ட்ஸை சொல்ல போறேன். எல்லா டேட்டாவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு நான் காட்ட போறேன். இதுக்கு பேர் தான் இந்த ER மாடல் அப்படின்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் டெவலப்ஸ் a conceptual design for the database. அதாவது சென்டர் லெவல், நமக்கு வியூஸ் ஆஃப் டேட்டாலே பிசிக்கல் லெவல், கன்செப்சுவல் லெவல், நமக்கு நார்மல் வியூ லெவல் தெரியும். அதுல இந்த கன்செப்சுவல் டிசைன் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல போறது தான் இந்த ER மாடல். இதை டெவலப் பண்றது ரொம்பவே ஈஸி. ஓகேவா, அதாவது கண்டுபிடிச்சா அந்த ரிலேஷன்ஷிப் போடுறதுமே ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு பேரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கூல் டேட்டா பேஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க தான் என்டிட்டி மீன்ஸ் ஒண்ணுமே கிடையாது, நம்ம மெயினா வச்சிருக்க திங், யாரை பத்தி நம்ம சொல்ல போறோமோ அதுதான் என்டிட்டி. அதை பேஸ் பண்ணி சப் கேட்டகரியில வரும் பத்தியா. இப்ப நான் ஒரு ஸ்டாஃப், ஓகேவா, இப்ப காலேஜ் இருக்குன்னா காலேஜ் அப்படின்றது ஒரு என்டிட்டி. அதை பேஸ் பண்ணி வரதெல்லாம் என்னது, டிபார்ட்மெண்ட்ஸ், HODs, பிரின்சிபல், இந்த மாதிரி வரவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்டிட்டி ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்வோம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க ஒரு என்டிட்டினா அவங்களோட ஆட்ரிபியூட்லாம் பார்த்தோன்னா அட்ரஸ், நேம், ஐடி, ஏஜ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் என்டிட்டி. ஓகே, அதுல அட்ரஸ்ல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் உள்ளுக்குள்ள வரும். சிட்டி, ஸ்ட்ரீட் நேம், பின்கோடு, ஒரு அட்ரஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வர்றதுக்கு பேர் தான் நம்ம ER டயக்ராம் அப்படின்னு சொல்வோம். ஓகே, அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது என்டிட்டிக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி டிஃபைன் பண்ணி சொல்ல போறது தான் ER மாடல். ஸோ முதல்ல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு ER மாடல்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் பார்த்தோம் அப்படின்னா என்டிட்டி தான். என்டிட்டியை என்ன மாதிரி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதுல டிஃபைன் பண்ண போறது தான் என்டிட்டி. என்டிட்டி அப்படின்றது ஏதாவது ஆப்ஜெக்ட், கிளாஸ், பர்சன், பிளேஸ் இதை பத்தி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்றதை என்டிட்டின்னு சொல்லுவோம். அதை நம்ம ரெக்டாங்கிள்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா இதுல மேனேஜர், ப்ராடக்ட், இது எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாமே ஒரு என்டிட்டி. ஓகேவா, இதுதான் என்டிட்டி அப்படின்றது. இதுல ரெண்டு இருக்கு, வீக் என்டிட்டி ஒன்று, ஸ்ட்ராங் என்டிட்டி. அதாவது நம்மளுக்கு வீக் என்டிட்டி தான் இம்பார்ட்டன்ட். வீக் என்டிட்டி மீன்ஸ் ஸ்ட்ராங் என்டிட்டினா நார்மலா ஒரு என்டிட்டியை மட்டும் ஒரு ரெக்டாங்கிள் போடுவோம். அதுவே ஒரு ரெக்டாங்கிள்குள்ள ஒரு குட்டி ரெக்டாங்கிள், ரெண்டு ரெக்டாங்கிள் போட்டு மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதை வீக் என்டிட்டின்னு சொல்லுவோம். பிகாஸ் இது தனியா செயல்பட முடியாது, தனியா செயல்பட முடியாம இன்னொருத்தவங்களை பேஸ் பண்ணி வர்றதுக்கு பேரு தான் வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் ஏஜ் இருக்கும். ஏஜ்ன்றது வெறும் நார்மலா சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ ஏஜ் அப்படின்றது என்னன்னா வீக் என்டிட்டி. பிகாஸ் ஏஜ் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா, இவ்வளவுதான் என்டிட்டி, வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்டை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் ஷேப்ல மென்ஷன் பண்றது தான் ஆட்ரிபியூட். எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆட்ரிபியூட் அப்படின்றது என்ன, என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டியை டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது. ஓகேவா, இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் என்டிட்டி. என்டிட்டியை பத்தி சொல்ல போறது தான் ஆட்ரிபியூட். தட் மீன்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஐடி, ஏஜ், கான்டாக்ட் நம்பரு, நேம் இது எல்லாமே ஆட்ரிபியூட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற என்டிட்டி, அந்த என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் யாருன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஏஜ், கான்டாக்ட் நம்பரு, நேம் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய ஆட்ரிபியூட். ஓகே, இதுல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கீ ஆட்ரிபியூட். கீ ஆட்ரிபியூட் அப்படின்னா மெயின் கேரக்டர். ஓகேவா, அந்த என்டிட்டியோட மெயின் கேரக்டரிஸ்டிக்கை பத்தி சொல்றது தான் இந்த கீ ஆட்ரிபியூட் அப்படின்றது. இதை நம்ம பிரைமரி கீல மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எக்லிப்ஸ்ல வந்து யூஸ் பண்றப்ப அண்டர்லைன் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம் மெயின் ஆட்ரிபியூட், கீ ஆட்ரிபியூட். அதுவே காம்போசிட் ஆட்ரிபியூட். காம்போசிட் ஆட்ரிபியூட்னா ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு இல்லாம அதுக்குள்ள பல ஆட்ரிபியூட் இருக்குது. an attribute that composed of many other attributes is called composite attribute. இப்போ அட்ரஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சிட்டி, ஸ்ட்ரீட் நேம் இருக்கலாம், பின்கோட் இருக்கலாம். இது வந்து காம்போசிட் ஆட்ரிபியூட். இப்போ நேம் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், இதுக்கு பேரு தான் காம்போசிட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். நேம்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டுக்கு பல ஆட்ரிபியூட் பிரான்ச்சஸ் வருதுன்னா இதுக்கு பேரு காம்போசிட் ஆட்ரிபியூட். அடுத்து பார்த்தோம்னா மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். அதாவது ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு மோர் தென் ஒன் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா டபுள் ஓவல் வச்சு மென்ஷன் பண்றது தான் இந்த மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, 2-3 ஃபோன் நம்பர்ஸ் வந்து இருக்கலாம். இதுக்கு பேரு நம்ம மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்வோம். ஃபோர்த் ஒன் டிரைவ்ட் ஆட்ரிபியூட். டிரைவ்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன? an attribute derived from other attribute. ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு இன்னொரு ஆட்ரிபியூட் வர்றது, இதுக்கு பேரு டிரைவ்ட் ஆட்ரிபியூட். இதை நம்ம டேஷ் தி எக்லிப்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி கோடு இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ஏஜுக்கு. இந்த ஏஜ் எதை பேஸ் பண்ணி வரும்னா டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு பேரு டிரைவ்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ஒன். ஸோ இவ்வளோதாம்மா. ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஆட்ரிபியூட் அப்படின்றது டிஸ்கிரைப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் என்டிட்டி. இதில் மொத்தம் நமக்கு 4 இருக்கு. கீ ஆட்ரிபியூட், காம்போசிட் ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட், டிரைவ்ட் ஆட்ரிபியூட். தேர்ட் ஒன் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்பை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டைமண்ட் சிம்பிள்ல மென்ஷன் பண்றதா ரிலேஷன்ஷிப். அதாவது நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி இருக்கு, ஆட்ரிபியூட் இருக்குன்னு சொல்லியாச்சு. இதுக்கு இடையில இருக்க அதோடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து அதோடைய கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்க்க போறது தான் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட். ஓகேவா, டீச்சர்ன்றது ஒரு என்டிட்டி, ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு என்டிட்டி. இவங்களுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா டீச்சர் டீச் பண்றாங்க யாருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா, இதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப். இதுல நிறைய டைப் இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப், many-to-one ரிலேஷன்ஷிப், many-to-many ரிலேஷன்ஷிப். இதுல 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியோட இதுவா இருக்கிறது. ஓகேவா, அதாவது only one instance of an entity is associated with the relationship. அதுக்கு பேரு 1-to-1 relationship. ஒரு ஃபீமேல் ஒரு மேல தான் வந்து என்ன பண்ண முடியும்னா மேரி பண்ண முடியும். ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு 1-to-1. அதுவே 1-to-many ரிலேஷன்ஷிப்னா ஒரு என்டிட்டி பல ரிலேஷன்ஷிப்பை இது பண்றது. ஓகேவா, so when one instance of entity on the left, more than one instance of entity on the right. இப்போ scientist invents invention. ஒரு சயின்டிஸ்ட் நிறைய இன்வென்ஷனை இன்வென்ட் பண்ணலாம். ஓகேவா, பிரச்சனை கிடையாது. நிறைய இன்வென்ஷன் ஒரு சயின்டிஸ்டால இன்வென்ட் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் 1-to-many இன்வென்ஷன், அதாவது 1-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது. அதுவே many-to-one ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? more than one instance entity on the left and only one instance of the entity at the right. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கான், ஆனா ஒரு கோர்ஸ் தான் வந்து என்ரோல் பண்ண முடியும். ஓகேவா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸ் தான், நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கலாம், பட் அவன் ஒவ்வொருத்தனும் ஒரு கோர்ஸ் தான் வந்து என்ன பண்ண முடியும்னா என்ரோல் பண்ண முடியும் காலேஜ்ல. நீ ஒரு ஆளே 2-3 டிபார்ட்மெண்ட் படிக்க முடியாதுல்ல, அதுக்கு பேரு many-to-one ரிலேஷன்ஷிப். ஓகேவா, அடுத்து many-to-many ரிலேஷன்ஷிப். லெஃப்ட் சைடும் மெனி, ரைட் சைடும் மெனி. அது எப்படி? இப்போ நிறைய எம்ப்ளாயி இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்ய முடியும். ஓகேவா, ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் அசைன் பண்ணணும்னு இல்லை, நிறைய ப்ராஜெக்டை அசைன் பண்ணலாம். இதுக்கு பேரு many-to-many ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் கான்ஸ்டன்ட். பார்ட்டிசிபேஷன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து அந்த என்டிட்டி அண்ட் ஆட்ரிபியூட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஓகேவா, there are 2 type of partition: total participation, partial participation. total participation னா full involvement இருக்கிறது. ஓகேவா, அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டபுள் லைன்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். partial அப்படின்னா ஒன்னும் பாதிமா, அதாவது பாதிக்கு பாதி இருக்கிறது. இதை நம்ம சிங்கிள் லைன்ல இது பண்ணுவோம். இதை வீக் ஸ்ட்ராங்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் டோட்டல் பார்ட்டிஷனுக்கும் வீக் பார்ட்டிஷனுக்கும் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு என்டிட்டி 2 என்டிட்டி இருக்குன்னா அது ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டல் அப்படின்னா டபுள் லைன்ல, சிங்கிள் லைன்ல இருந்துச்சுன்னா இது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்
கோர்ஸ் இருக்குது, 2 என்டிட்டி இருக்குது, என்ரோல் பண்ணணும். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா கம்பல்சரி என்ரோல் பண்ணியிருக்கணும் கோர்ஸை. ஆனால் ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், யார் வேணால் என்ரோல் பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் பார்ட்டிஷன் அண்ட் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்மா. நமக்கு இஆர் டயக்ராம் அப்படின்றது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. முதல்ல நமக்கு இஆர் டயக்ராம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால எழுத முடியும் அடுத்தடுத்து. ஓகேங்களா? என்டிட்டினா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை டைப் இருக்குது, பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு இஆர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் இஆர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.